ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள் கடவுள் நமக்கு கொடுத்த இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் இறைவனுக்கு உகந்த இறை அனுபவங்களாக மாறதான் தினசரி கடவுள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக வழி நடத்தி பாதுகாத்து பராமரித்து இன்றைய நாள் நீங்களும் நானும் தேவைப்படுகின்றோம். அவருடைய பணிக்கென, அது திருமணமாகட்டும், குடும்பமாகட்டும், துறவாகட்டும். அந்த விதத்தில் இன்றைய நாள் மே 13 நம்முடைய பாத்திமா தாயினுடைய அந்த காட்சியை நாம் நினைவு கூறி நம்முடைய பங்கின் பாதுகாவல் இடத்தில் குறிப்பாக பாத்திமா இன்னும் தனிப்பட்ட நம்முடைய அன்பையும் பக்தியும் நம்முடைய குடும்பத்தில் அந்த தேவத்தாயினுடைய முழுமுதற் அந்த தாயினுடைய வழிநடத்தல் எப்பொழுதும் இருக்க இன்றை நாம் நினைவு கூறுவோம். பாத்திமா அன்னையினுடைய காட்சி நாம் எல்லோருக்கும் தெரிந்தது. அதனுடைய பின்னணி முதல் உலகப்போர், த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். 1914ஆம் ஆண்டிலிருந்து 18ஆம் ஆண்டு வரைக்கும் உலகத்தில் மிகப்பெரிய போர் நடைபெறுகிற போரினால் வன்முறை, பதற்றம், பயம், சண்டைகள், சாவுகள், மரண ஓலங்கள், அதிலும் குறிப்பாக நிறைய மக்கள் அழிகிறார்கள். இப்படிப்பட்ட பின்னணியின் சூழலில்தான் அன்னையுடைய காட்சியானது நடைபெறுகிறது. 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி ஒரு சிற்றூர், பாத்திமா என்பது சிற்றூர், அந்த சிற்றூரில் நடைபெற்ற ஒரு காட்சி. அந்த காட்சியில் அன்னையுடைய ஒவ்வொரு காட்சியும் கடவுளுடைய செய்தியை உலகிற்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதில் அன்னை தேர்ந்தெடுக்கக்கூடிய அற்புதமான கருவிகள் தான் 3 சீரார்கள் சிறுமிகள் இல்லையா. ஆக பிரான்சிஸ், ஜெசிந்தா, அதோடு லூசியா, இந்த மூவரும் ஏறக்குறைய 9, 11 வயது, 10 வயது நிரம்பியவர்கள். அதில் 2-3 ஆண்டுகளில் 2 சிறுவர்கள் இறக்கிறார்கள். 97 வயது வரைக்கும் இருந்தது லூசியா தான். ஆக அந்த லூசி அம்மா இறுதி வரைக்கும் பாத்திமாவுடைய காட்சியும் ரகசியத்தையும் பெற்றுக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அந்த ரகசியத்தை பகிர்ந்து கொண்டது இறுதி வரை நம்முடைய குடும்பங்களில் திருத்தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பரிடத்தில் அந்த காட்சியையும் ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்ள. அதனால தான் நம்முடைய திருத்தந்தை குறிப்பாக பாத்திமா அன்னையின் மேல் தனிப்பட்ட அன்பும் தனிப்பட்ட பக்தியும் உடையவர். அதனால தான் ஒரு கட்டத்தில் அவர் சுடப்பட்ட போது கூட அந்த காட்சியில், அந்த புகைப்பட காட்சியில் தேவத்தாய் பாதுகாப்பது போல அந்த காட்சி பதிவு செய்யப்படுகிறது. ஆக தான் பெற்ற அந்த குண்டை கூட பாத்திமா அன்னை போர்ச்சுகல் நாட்டில் இருக்கிற இந்த பேராலயத்தில் அன்னையுடைய கிரீடத்தில் தான் வைக்கப்ப 12 அந்த விண்மீன்களோடு சேர்த்து அன்னை காப்பாற்றிய அந்த குண்டு அங்கு வைக்கப்பட்டது. ஆக நம்முடைய பாப்பரசர் அதிகமான அன்பையும் பக்தியும் பாத்திமா அன்னை இடத்தில் வைத்திருப்பவர். ஆக அன்புக்குரியவர்கள், அன்றைய நாளுடைய சூழல் ஒரு பக்கம் வன்முறை, பதற்றங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் சண்டை, சச்சரவுகள், வன்முறைகள், பயங்கள், பதற்றங்கள் இன்றைக்கும் காலகட்டத்தில் நாம் சந்தித்து கொண்டே தான் இருக்கின்றோம். இன்னொரு பக்கம் அன்னையினுடைய காட்சியில் சொல்லப்பட்ட செய்தி, ரஷ்யா மனமாற வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் தன்னை சூப்பர் பவராக நினைத்து கொண்டு அவர்கள் கடவுளை விட்டு வெகுதளவில் பாவ வாழ்க்கையில் சென்றபோது ரஷ்யா மனமாற, அந்த காட்சி தான் அந்த படத்தில் ரொம்ப அழகாக காண்பிக்கப்படுகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, ஆக இன்றைக்கும் நாம் மனமாற்றம் தேவைப்படுகிறது. அதனால தான் பாத்திமா அன்னையின் காட்சியின் பொழுது மீண்டுமாக காட்சியானது 6 முறை நடைபெறுகிறது. மே மாதம் 13, பிறகு ஜூன் 13, ஜூலை 13, ஆகஸ்ட் 13, செப்டம்பர் 13, அக்டோபர் 13. இந்த 6 காட்சியிலும் அன்னை ரொம்ப அழகாக பல்வேறு வகையில் சொல்லப்பட்ட செய்தி தான் 3 செய்திகள். அதை தான் இன்றைக்கு நாமும் நம்முடைய செய்தியாக எடுத்துக்கொண்டு வாழ. 1, கால் ஃபார் ப்ரேயர், ஜெபம். ஆக அன்றைக்கு தேவைப்பட்ட அதிகமான ஜெபம் இன்றைக்கும் தேவைப்படுகிறது. நம்முடைய திரு அவைக்கு தேவை, நம்முடைய திருமண குடும்ப வாழ்க்கைக்கு தேவை, நம்முடைய துறவு வாழ்க்கைக்கு தேவை, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவை. இந்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஈவன் டுடே லேடி ஆஃப் ஃபாத்திமா இன்வைட்டிங் அஸ் டு ப்ரே. ஆக ஜெபத்தில் நிலைத்திருப்பது. த ஃபேமிலி ப்ரேஸ் டுகெதர் தட் த ஃபேமிலி ஸ்டேஸ் டுகெதர் என்று சொல்வார்கள். எங்கு குடும்பம் ஜெபிக்கப்படுகிற அங்குதான் அந்த குடும்பம் கோடி நன்மை பெறும். ஆகவே தனிப்பட்ட முறையில் ஜெபத்தில்தான் இறைவனோடு ஒன்றித்திருப்பது. ஆக நம்முடைய ஜப வாழ்வை ஆழப்படுத்த மீண்டும் ஒரு வாய்ப்பாக அழைப்பது தான் பாத்திமாவுடைய காட்சி. இது 1. 2வது, த சீக்ரெட், த மெசேஜ் டெலிவர்ட் பை a lady of Fatima to the children. 2nd, கால் ஃபார் penance and conversion, ஒருத்தலும் மனமாற்றமும்.
ஆக அன்புக்குரிய இன்றைக்கும் நம்முடைய ஒருத்தல் தியாகம் சிலவற்றை நாம் இழக்கின்ற பொழுதுதான் மனமாற்றம் தேவைப்படுகிற பாவத்திலிருந்து பலவீனத்திலிருந்து இருளிலிருந்து மனமாற்றம் இது அவரவருடைய தனிப்பட்ட வாழ்வில் செய்ய வேண்டியதாக நீங்களும் நானும் ஏதோ எதிலிருந்தோ கடவுளை நோக்கி நாம் மனமாறி செல்ல வேண்டும். மீண்டும் அந்த அழைப்பு பாத்திமானின் வழியாக கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது the third message from Our Lady of Fatima to the children, even it can be applicable today. மூன்றாவது என்ன? the devotion to Immaculate Heart of Mary. இதுவும் காட்சியில் சொல்லப்பட்டதுதான். மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு நம்முடைய தனிப்பட்ட பக்தியை வளர்த்துக்கொள்வது. அன்னை தூய்மையின் தாய், அன்னை எளிமையின் தாய், அந்த தேவ தாயின் மேல் வளர்த்து கொள்ளக்கூடிய பக்தி. ஆக அன்னையின் பக்தி தான் நம்மை காப்பாற்றும். திரு அவையின் துருப்பிச்சீட்டே அன்னை மரியாள் தான். ஆக இப்படியாக அன்னை மரியாள் மேல் கொள்கின்ற பக்தி, ஒருத்தல், மனமாற்றம், செப வாழ்வு இவற்றில் நிலைத்து நிற்க பாத்திமா அன்னையினுடைய பாதுகாவலையும் பரிந்துரையும் கேட்போம். நம்முடைய தனிப்பட்ட திருமண குடும்ப துறவு வாழ்வை கூடுதலாக அன்னையினுடைய பாதுகாவலில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்னை நிறைவாக நம்முடைய பங்கின் பாதுகாவலில் நம்முடைய பங்கையெல்லாம் பாதுகாத்து வழிநடத்த பாத்திமா அன்னையுடைய ஆசீர்வாதத்தை கேட்போம், ஜெபிப்போம்.